அர்த்தமில்லாத டாய்களும் கதைகள் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும். அது சிரிப்பதற்கு வழிவகுக்காது. நீங்க என்ன வேணா போடுங்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனை போடுங்கோ. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரகசிய வீடியோ இருக்கு தெரியுமா? அந்த ரகசிய வீடியோட 2, 3, 4 எபிசோட தான் பார்க்க போறோம். ஸோ என்னதான் இது டாயா இருந்தாலுமே ப்ரீவியஸ் எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதனால ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு டேரக்டா உள்ள வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஓகேவா? ஸோ எனிவே புதுசாக வரவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய இருந்தாலும் பரவாயில்ல, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே வேற என்ன டாய் போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் வடகர்ஸ் கதைக்கு போலாமா? வாங்க போமா. ஸோ எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்காரனும் அப்படியே உட்காந்துக்கிட்டே டீ குடிச்சுக்கிட்டு நேற்று நடந்தது என்னால் நம்பவே முடியல. நேற்று தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் தடவை பண்ணேன். ஆனால் உண்மையில சொல்ல போனால் அன்றைக்கி எனக்கு சொர்க்கம் மாதிரியே இருந்துச்சு. மொமாக்கோ என்ன தப்பாக நினைக்க மாட்டா அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். இன்னைக்கு மேபி மொமாக்கோ வந்தா அப்படின்னா நான் கூட ரூமுக்கு போய் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல மேலே என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த இடத்துல கரெக்டாக வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொமாக்கோ வந்துடுறா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீன்ஸ் வந்து அவளோட வேலை, புரியுதா? ஸோ அப்படியே வேலை முடிச்சுட்டு வர ஹீரோவும் அப்படியே கண்ணடிக்க அப்படியே மொமாக்கோவும் பார்த்து அப்படியே காண்டாயிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதை பார்த்து நம்ம அயாசிக்கு ஒன்றும் புரியல. அவன் என்ன ஒன்றை பார்த்து காண்டாயிட்டு போறா. ஏதாச்சும் பண்ணியா கிண்ணியா அப்படின்னு கேட்க அயாசி சத்தியம் ஹீரோ காரணம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அயாசியும் சரி ஓகே ஓகே மூஞ்ச பார்த்தா உத்தம புண்ட மாதிரி தான் தெரியுது, ஆனா ஏதோ தப்பா இருக்கு, சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கால் தொடையான கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கால் தொடையா அப்படின்ற மாதிரி சொல்ல அயாசியும் இவன் பேசுற ஸ்லாங்க பார்த்துட்டு என் கால் தொட வேணாம், என்னோட கை இருக்குல்ல, கை ரொம்ப வலிக்குது, என் கையை மட்டும் அமுக்குனா போதும், சரி கையை மட்டும் பார்த்து அமுக்கு, கண்டெடுத்து அமுக்கி தொடையாதரா அப்படின்னு சொல்ல ஹீரோ காரணம் அப்படியே சுருக்கெடுக்க தன்னோட கையை யூஸ் பண்றான். சோ அப்படியே அமுக்கிட்டே சொல்றேன், நான் வீட்டையும் பெருகிட்டேன், வீட்டையும் வாஷும் பண்ணிட்டேன், உங்க ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிட்டு இப்போ உங்களையும் வாஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டான் ட்ரெஸ்ஸை கேட்டிட்டு அப்புறம் என்ன அயாசியவே மட்டை பண்றான். உடனே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க. உடனே அந்த இடத்துல அனாக்கா வந்துடுறா. சோலி முடிச்சு அனாக்கா அப்படியே பட்டுங்களும் திறந்து பார்த்தோன்னே உள்ள எதுவும் நடக்கல. ஜஸ்ட் வந்து 2 பேரும் வந்து முகத்தை ஃபுல்லா ரெட்டா ஆக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அனாக்காவும் என்னாச்சு அப்படின்னு கேட்க அயாசேவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நான் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு கேட்க அனாக்காவும் இல்ல நான் அவனை மறந்துட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அயாசேவும் சரி ஓகே எடுத்துட்டியா, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுறா. அப்படியே அயாசே யூரோப்புக்கு திரும்பி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் விடிஞ்சோடனே நம்ம ஹீரோக்காரன் அப்படி மமா கிட்ட போயிட்டு மமாக்கோன்னு எங்க தான் போற, ஏன் கிட்ட பேச மாட்டேற, என்ன ஆச்சு, ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே மமாக்காவும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு குடுன்னு ஓடுறா. இதை பார்த்து ஹீரோ இப்ப நான் என்ன கேட்டா எதுக்கு ஓடுறா, ஒருவேளை வந்து அந்த சிந்தனையிலே இருக்கிறாளோ, சோ இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, சோ இப்படியோ போச்சுன்னா மமா கிட்ட என்னால பேசவும் முடியாது, என்னால வந்து சம்பவம் செய்ய முடியாது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவன் இன்னும் திருந்தல மாமா டம்மான்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடகடன்னு கீழே ஓடி போய் பாக்குறான். யாரா என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம அயாசை வந்து படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி கீழே ஊந்து கிடக்குறா. அவ இப்படி கண்டமணிக்கா படுத்துன்னு இருக்கு. நம்ம ஹீரோ காரணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அயாசேவும் இல்ல இப்படி வந்துனே இருந்தா பட்டாணி விந்துட்டேன், பின்னாடி பாரு என் பின்னாடி அடி வந்துருக்கா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ காரணம் என்ன பேசுறீங்க நீங்க, ஏடா கூட பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல வாங்க உங்க பெட்ரூம்ல போடுறேன் உங்களை நானு மீன்ஸ் நீங்க காயப்பட்டிருக்கீங்க, அதனால உங்களை தூக்கிட்டு போய் நான் பெட்ல போடுறேன் அப்படி மாதிரி சொல்றான். இதை கேட்ட அயானேவுமே என்னடா சொல்ற, ஏடா கூட பேசிட்டு இருக்க, நீயுமே நீ வந்த வேலை செய்யறியோ இல்லையோ ஆனா எங்களை நல்லா செய்யற அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து ஹீரோக்காரன் நம்ம அயானை தூக்கிட்டு வந்து பெட்ல தூக்கி போய் போடுறான். உடனே நம்ம ஹீரோவுமே ஜெட்டில் பண்ணா சரி ஓகே நீங்க படுங்க, நாங்க போயிட்டு பெட்ரூம்ல படுக்கிறேன், என் ரூம்ல படுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அயானையுமே என்ன போட்டல ஸ்டில் வந்து எனக்கு வந்து முதுகு பக்கம் ரொம்ப வலிக்குது, ஸோ அந்த வழியெல்லாம் போக்க நீ தேவடா, ஸோ எனக்கு முது ஃபுல்லா மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வேணா பண்ணலாம்ல, இந்த தெவடியா பையனுக்கு இங்க வந்து இப்படி ஒரு அதிர்ஷ்டமா. ஸோ அதனால கரெக்டா கிளாக் ஆன் பண்ணிட்டு தலைவர் வந்து மசாஜ் பண்றாரு. ஸோ அப்படியே மசாஜ் பண்ண டைம் ஆயிடுது. ஸோ மசாஜ் பண்ணதுல இருந்து டைரக்டா வந்து 2 பேரும் சம்பவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கடா. மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஸோ அவங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருக்க. உடனே மமாக்கா வந்து கவு தட்டுறா. உடனே 2 பேருக்கு என்ன பண்ண தெரியல, ஐயோ மமாக்கா வந்தானே சொல்லிட்டு 2 பேருக்கு பயம் வந்துருது. உடனே மமாக்காவும் என்ன உள்ள சவுண்ட் வருது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஐயனவும் இல்ல நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றேன், ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ போய் படுத்து தூங்கு, நான் வரேன், நீ போய் கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மமாக்கா
அப்படியே அமைச்சு விட இந்த பக்கம் அப்படியே வந்து ரெண்டு பேரும் சம்பவம் செஞ்சு முடிக்கிறாங்க. சோ அப்படியே முடிக்க நம்ம ஹீரோக்கு பயம் வருது. ஐயோ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா, ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்றது, இப்போ நான் இந்த பொண்ணை பண்ணிட்டேன், அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்ல அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுகிட்ட வந்து நான் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோத்து விட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் செருப்படி நான் வாங்க உடனே அது மாதிரி நடக்கவே கூடாது. ஐயோ ராசா கடவுளை நான் காப்பாத்த பண்ண வர வேண்டின்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்க. அப்படியே ரெண்டு பொண்ணுங்களுமே நம்ம ஒன்னும் குழந்தைங்க இல்ல, நம்மளும் அடல்ட் தான், நம்ம செய்ய போற சம்பவமே வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாங்களா? அகீர் அப்படியே அடுத்த நாளும் விடியுது. நம்ம ஹீரோக்காரன் அப்படியே வந்து லேப்டாப்ல ஏதோ தலைவர் படனா பார்த்துட்டு இருக்கிறாரு. தப்பாக்குதுண்ணா. சோ அப்படிலாம் படம் பார்த்துட்டு இருக்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம அயானே வந்துடுறா. அயானே வந்துட்டு என்னடா பண்ற, என்ன பாக்குற அப்படின்னு கேட்க உடனே ஹீரோக்காரன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். உடனே அயானே அதை பத்தி அகைன் கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றது கூச்சத்தோட வந்து சரி வேலை செய்ய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய போறோம். இது மாதிரி பெருக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை இருக்கு தெரியுமா, சோ அது மாதிரி எல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்னு போகும்போது உடனே ஒரே சத்தம், என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காரன் கடன்னு ஓடி பார்த்தா மொமாக்க வந்து வாஷிங் மிஷினை துணி போட்டு இருக்கா. உடனே ஹீரோக்காரன் என்ன ஆச்சு, ஏன் சத்தம் போட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே மொமாக்கோ இல்ல துணியெல்லாம் துணி போட்டனே வந்து இந்த வாஷிங் மிஷின் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி எர்த்து வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இது பாரு இந்த அண்டர் கூட போட முடியல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோக்காரனும் இது ஏன் அண்ட்ராய்டு தானே, ஏன் அண்ட்ராய்டு எப்படி உங்க கையில வந்துச்சு அப்படின்னு கேட்க உடனே மொமாக்கும் அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு அடி அடிக்கிறான் நம்ம ஹீரோக்காரனுக்கு. உடனே அடிச்சுட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நானும் அண்ட்ராய்டு திருடல, இது எப்படி வந்துச்சு எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னே தெரியல, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்காரனும் நான் நம்புறேன் நீ சொல்ற உள்ளெல்லாம் நம்பினுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையாடின்னு இருக்கான். சோ இப்படி எல்லாம் தலையாட்ட கரெக்டா வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மிஸ்டர் சபரிமுத்து. சோ அப்படி சிலதை பேசின்னு இருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம மொமாக்கோ பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு தம்பி ஹேஜிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொமாக்கு நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணினே இருக்க. மொமாக்கும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டோரியே சொல்றேன், அதாவது அவரோட பேக் ஸ்டோரியை அப்படி என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா நான் திங்க் எனக்கு வந்து 25-28 வயசு ஆயிடுச்சு, பர்ச்சில் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க அப்படி நான் படிக்கிறத பார்த்தோம் எங்க வீட்லயும் வந்து மாடு மாதிரி வளர்ந்துக்கிறியா, ஏன் இன்னும் படிச்சுட்டு இருக்க, சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணியா, பேத்தி பேரில் பெத்தெடுத்தியா அப்படின்ற மாதிரி இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து கேட்கும் போதே காண்டாச்சு. அதனால மட்டும்தான் நான் வந்து அயானே கூட வீடியோ எடுத்து அயானே கூடவே இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே சொல்ல போனா இந்த வயசுல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேணும், முக்கியமா உன்ன மாதிரி ஆளுங்களா வேணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன அகைன் சோ அப்படி இதெல்லாம் நடந்து முடிய கரெக்டா இந்த எபிசோட முடிக்கிறானுங்கப்பா. சோ गाइस இந்த எபிசோட நம்ம 2, 3, 4 அப்படி சொல்லிட்டு 3 எபிசோட பார்த்துட்டோம். இன்னும் இருக்கிற 3-4 எபிசோட தொடர்ந்து நான் வந்து ஒரே முட்டை முடிக்க பார்க்கறேன். சோ அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கடைசி வீடியோ போட்டு 5 நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ நானும் அதிகமான வீடியோ தான் போட பார்க்கறேன். பட் ஸ்டில் வந்து ஃபர்ஸ்ட் சேனல்ல போற எஃபெக்ட்டே முடியல. சோ உடம்பெல்லாம் தூங்கவே வர முடியல. சோ இந்த சேனல்ல வீடியோ வரும். சோ அதே சேம் டைம்ல வந்து பல்கா அதாவது 3-4 எபிசோட வந்து சேர்த்து ஒரே வீடியோ நான் போட பார்க்கறேன், ஒரே அனிமே முடிக்க பார்க்கறேன். சோ நானே வளவளன்னு இருக்க தேவையில்ல அப்படிதான் பார்க்கறேன். ஒரு எபிசோட் போட்டு அதுக்கப்புறம் 2 days வந்து ரிமைனிங்க போட்டு திருப்பியும் 2வது எபிசோட் 4வது நாள் போட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்குமே வந்து காண்டாவதுன்றீங்க. சோ அதனால எப்படி வந்து இந்த வீடியோல அதாவது வந்து இந்த அனிமேவை எப்படி 3 எபிசோடா போட்டு முடிச்சனும், சோ அதே மாதிரி திங்கக்கிழமைக்குள்ள இந்த அனிமே அப்படின்னு முடிக்க பார்க்கறேன். ஓகேவா? சோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா மானிடைசேஷன் கொடுக்க மாட்டேறாங்க இது மாதிரி வீடியோக்கெல்லாம். சோ அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ ஏதோ யூடியூபுக்கு வந்து நான் ஃப்ரீயா வீடியோ போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸ்டில் அதுதான் உண்மையாகவும் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் காண்டாகுதுன்னே சொல்லலாம். ஸோ எனிவே गाइस அது மாதிரி இதில் நடக்காது அப்படின்றத நானுமே நம்புறேன். ஸோ இதுலேயுமே ஆட் வரல அப்படின்னா தெரிஞ்சு போயிருக்கோம் உங்களுக்கே. சரி ஓகே யூடியூப் தெரியும் இந்த வீடியோ அடிக்கிறான் அப்படின்னு. எப்பா இந்த சேனலில் வீடியோ போடும்போதெல்லாம் வீடியோ அப்லோட் ஆகும்போதே பயமாக தான்டா இருக்குது அப்பா. ஸோ எனிவே நாளைக்குள்ளே இந்த அனிமே நான் முடிக்க பார்க்குறேன்டா. ஓகேவா? ஸோ புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகர்ஸ் கடை சத்தலாமா எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி நல்லா வாழு ஊரை மெச்சு ஒன்ன பத்தி இந்த புண்டைக்கு தான் பக்கமே